அதாவதுங்க சரி பொன்னிவள நாட்டு சீமையில ஆமா கோலாத்தாத்தரமருடைய மகன் குன்னுடையான் சின்ன பையன் சரி சொத்து வத்துக்காக பங்காளியை அடிச்சு முடுக்கினாங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆமாம். இப்போ குன்னுடையான் ஆதிசெட்டிபாளையம் தவிடு வைக்கக்கூடிய செட்டியார் ஐயா வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு, வாழ்ந்து வருகிறார். இந்த கதைகள் இப்படி இருக்க ஆமாம். கோலாத்தாத்தருடைய தங்கச்சி சரி பெருமாயம்மாள் ஆமா மணியங்குறிச்சிக்கு கட்டி கொடுத்திருக்காங்க. ஆமாம். மணியங்குறிச்சியில சரி பெரிய மலை குழந்தா தருமருக்கு மனைவியா இருக்காங்க. சரி ஏற்கனவே 2 பசங்க. ஆமா மரி குழந்தை சிவ குழந்தை. இப்படி இருக்க மூன்றாவதாக தாமரை தடாகத்துல ஒரு பெண் குழந்தை கண்டெடுத்தாங்க. ஆமா அந்த குழந்தைக்கு தாமரை அரியநாசின்னு சொல்லி பேரு வைத்து வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. சரி எப்படி வாழ்ந்து வராங்க தெரியுங்களா? எப்படி வாழ்ந்து வராங்க? நாளோரே வண்ணமாக கண்ணை பொழுதோரே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. சரி அப்போ இந்த தாமரை சின்ன குழந்தையா இருக்கிறவங்க ஆமா கொஞ்சம் பொண்ணு பெரிய பொண்ணாக ஆளாகி தோல் ஆமா சிவனுடைய ஆலயத்துக்கு போய் சாமி தரிசனம் செய்து விட்டு சரி நந்தாவன பூந்தோட்டத்துக்கு போய் தோழிமார் பெண்களோட விளையாடுகின்ற வேளையில தாமரை அரியநாச்சி பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. பெரிய பொண்ணு ஆயிட்டா திரட்டை சீர் செய்யறது வழக்கம். அதனால சரி இந்த திரட்டு சீர் தாமரை அரியநாச்சியின் திரட்டு சீரை ஆமா எவ்வளவு பிரம்மாண்டமா பண்ண முடியுமோ அவ்வளவு பிரம்மாண்டமா செய்யணும். ஏன்னா ஒரே பிள்ளைகளவா அதுதானே நமக்கு சொத்து பத்து ஏகப்பட்டது இருக்கு. நம்ம நாட்டு மக்களே மெச்சும்படியாக நம்மளுடைய குழந்தைக்கு நல்லபடியாக சீர் செய்ய வேண்டும் என்று யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க அதாவது அந்த தாமரை அரியநாச்சியின் திரட்டு சீரை மூவேந்த மன்னர்களுக்கு ஓலையாக எழுதி கொடுக்கணும். சரி அந்த காலத்துல ஓலை எப்படி எழுதுறாங்க தெரியுங்களா? எப்படி எழுதுறாங்க? முத்து நல்ல முத்து பதிச்சறிவோள் மூணு வரி வச்சேவி முத்து பதிச்சறிவோள் ஓலையில ஏற்கனவே பஞ்சாங்க ஜோதிடரை பார்த்து ஒரு நல்ல நாள் வைகாசி மாசம் 16ஆம் தேதி 16 புதன்கிழமை நாளே தாமரை அரியநாச்சியும் திரட்டியிருச்சுன்னு சொல்லி நாள் குறிச்சாங்க. அந்த ஓலை எழுதி சரி சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன் ஆக மூவேந்த மன்னர்களுக்கோ ஓலை எழுதி கொடுக்க வேண்டும்னு சொல்ல சரி அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய குடிப்பிள்ளை பண்டிதர் அனுப்பிச்சு வச்சு ஓலை எழுதி கொடுத்து வைக்க சொன்னாங்க. அப்ப அந்த பண்டிதர் ஆகப்பட்டவரு சோழவள நாடு தேடி என்ன விதம் வாராரே கண்ணை அந்நேரா சோழவள நாடு தேடி கண்ணே நாடு தேடி சுடனே வாராரே பண்டிதரே அந்த குடிப்பிள்ளை பண்டிதானவரு சரி ஓலை எழுதிட்டு சோழ மன்னன், சேர மன்னன், பாண்டிய மன்னனாக மற்ற இதர சிற்றரசர்களெல்லாம் சென்று பணிவாக கொடுத்து விட்டு வந்தாச்சு. சரி நீ நாடு முழுதும் சாட்டுப்பறை போடணும் கண்டிப்பாக. ஏன்னா மணியங்குறிச்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியணும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம தாமரைக்கு மாமங்கொட்டம்
அதாவது பெருமாயம்மாவுடைய அண்ணன் கூட்டம். ஆமா. எங்கன்னா வளநாட்டு சீமையில இருக்காங்க. மீதி இருக்கவங்க எல்லாம் பாச்சலூர்ல இருக்காங்க. ஆமா. மூத்த அண்ணன் இறந்து விட்டார். அப்போ சரி, நாம நேரடியா போய் பாச்சலூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் கூட்டத்துக்கு எல்லாம் மரியாதையா அழைப்பு சொல்ல வேண்டும் சொல்லி ஏன்னு கேட்டா, ஆமா சீர் பண்றது அவையோ அவையில கேட்காம நாம ஒரு முடிவு செஞ்சோம்னா நாளைக்கு வந்து பண்ண மாட்டேன்னு குறுக்க வந்துட்டா அதானே நம்ம பிள்ளைக்கு என்ன செய்ய முடியும், என்ன செய்வது? அதனால உடனடியா ஒரு நாள் ஒரு வேளையில ஆமா அந்த பெருமாயம்மானவங்க சரி மன்னன் மோகம்பாட்டு கண்ணை மங்கை வெண்ணாள் ஏதோ எனக்கு சுவாமி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. உங்களை தேனுங்கோ. அடே அம்மணி நீயா? நான் தான் கூப்பிட்டனுங்க. ஏன் கேக்குற அம்மணி? பரபரப்புனா பரபரப்பு. நீ வேற சமையல்காரர் கூப்பிடவனே, நீ ஓலை வேற எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏனுங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டு. ஆமா, என்னதான் இருந்தாலுமே எங்க அண்ணன் கூட்டத்துக்கிட்ட போய் தகவலை சொல்லணும். ஆமா ஆமா சொல்லி ஆகணும். முறை அதுதான். ஏன்னு கேட்டா உரிமைக்காரர்கள் அவைய உண்மைதான். அவைகிட்ட நாம சொல்லாம இங்க நாள் குறிச்சதே ஒரு தவறுதான். அடடா, இருந்தாலுமே நாம செய்ததை அவர்கிட்ட சொன்னோம்னா பெருசா ஒண்ணும் கோவிக்க மாட்டாங்க. ஆமா, நாம போய் சொல்லிட்டு வந்துடலாம். பெரிய அண்ணன் மேல இல்ல. ஆமா, நீ வேற பெரிய அண்ணன் எப்ப பார்த்தாலும் கோலத்தார் மேலேயே பாசம். என்னதான் இருந்தாலுங்க சுவாமி, என்னுடைய கூட பிறந்த அண்ணாக்கு 11-12 பேர் இருந்தாலுமே பெரிய அண்ணன் நீ வந்து என்னதான் இருந்தாலும் புரியுது. நீயும் வேற பெரிய அண்ணன்ட்டே கிடக்குற. ஆமா, பெரிய அண்ணன் பையனை வேற நேற்று வேற நான் அந்த பக்கமா போனேன். அந்த பையன் எங்கேயே காணாம போயிட்டான்னு வேற கேள்விப்பட்டேன். ஏன் சாமி, நீ யாரு இருக்கிறா? நீ 11 பேர் தான் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அண்ணன் கோட்டா. ஆமா, பாச்சலூர்ல இருக்காங்க. ஆமாங்க, நம்ம பாச்சலூருக்கு தான் போகணும். அம்மணி வாங்க சாமி போகலாம். ஆமா ஆமா அப்படி என்று சொல்லி என்ன விதம் வராங்க கண்ணை அந்நேரம் வேலைதானே தன்ன நன்னன் நானே நன்னா தன்ன நன்னா நானே நன்னா நானே நன்னா நானே நன்னா தான நன்னன நானே நன்னா நானே நன்னா தன்ன நன்னே நானே நன்னா தன்ன நன்னன நானே நன்னா நானே நன்னா தான நானே நன்னா ஆலன்னே நானே நன்னோ பாச்சலூரே தேடி அல்ல பாச்சலூரே தேடி அல்ல பாச்சலூரே தேடி அல்ல வாங்குடனே வாரம்மா என்னே வாரம்மா பாச்சலூரே தேடி அல்ல பாச்சலூரே தேடி அல்ல பாச்சலூரே தேடி அல்ல வாங்குடனே வாரா ஆலன்னே வாரா. இப்போ ஆமா, மணியங்குறிச்சியில இருக்கிறவங்க பெருமாயம்மாவும் சரி பெரியமலை கொழுந்தா தருமரும் பெரிய வீட்டுக்காரங்க. ஆமா, பாச்சலூருக்கு வராங்க. சரி, எப்படி வராங்க தெரியுங்களா? எப்படி வராங்க? வண்டி கட்டி மாடு கட்டி வண்டி கட்டி மாடு கட்டி வண்டி கட்டி மாடு கட்டி வைரமணி கால பூட்டி கால பூட்டி வண்டி கட்டி மாடு பூட்டி வண்டி கட்டி மாடு கட்டி வண்டி கட்டி மாடு பூட்டி வைரமணி கால பூட்டி கண்ணி கால பூட்டி பொட்டி வண்டி கட்டி கொண்டு பொட்டி வண்டி கட்டி கொண்டு பொட்டி வண்டி கட்டி வாரா புறப்பேட்டு வாரம்மா வாரம்மா பொட்டி வண்டி கட்டி கொண்டு பொட்டி வண்டி கட்டி கொண்டு பொட்டி வண்டி கட்டி கொண்டு புறப்பட்டு வாரா எண்ணி வாராரே. அப்படி பொட்டி வண்டி கட்டி சரி, வைரமணி காளைகளை ஜோடி மாலை பூட்டி அடர மணியங்குறிச்சியிலிருந்து ஆமா காடு மலைகள் எல்லாம் கடந்து அந்த பெரியமலை கொழுந்தா தருமரும் பெருமாயம்மாவும் பாச்சலூர் கிராமத்துக்கு வந்தார்கள். பாச்சலூர் கிராமத்துக்கு வரும்போது ஆமா, ஏன்னா பெருமாயம்மாவுடைய அண்ணங்கோட்டத்து வீடு மூத்த அண்ணன் கோலாத்தா தருமர் இறந்து விட்டார். அப்படி இருக்க சரி, இவையெல்லாம் வந்து
எங்கன்னா மணியங்குறிச்சில இருந்து பாச்சலூர் வர. ஆமா, பாச்சலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பங்கம் பங்காளிமார்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த பெருமாயம்மாவை கண்ணுல கண்டு, ஆமா தங்கச்சி